அனைவருக்கும் அதிகமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டிஎன் டெட்டுக்கான பேப்பர் 2 இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ்க்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். 120 நாளுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். சரிங்களா? இந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி கம்ப்ளீட் டெஸ்ட் பேட்சும் இருக்குது. ஸோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். முதல்ல ஸ்டடி பிளான் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். அதே போல் இந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி டெஸ்ட் பேட்சில் எந்த டேட்லேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும், பிளான் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகும், தேர்வுகள் என்றைக்கு நடைபெறும், தேர்வுகள் எப்படி நடைபெறும், அதே போல் முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், உங்களுக்கு நிறைய டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ தமிழ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய தேர்வுகள் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். இது இல்லாமல் சோசியல் சயின்ஸ் இல்லாமல் மேக்ஸ் சயின்ஸ் படிக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மேக்ஸ் சயின்ஸ் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருப்போம் நேற்று. சரிங்களா? அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை பேப்பர் 1க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா பேப்பர் 1க்கு தனி பேட்ச் நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ், அதே போல் பேப்பர் 2 இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸ், இது எல்லாத்துக்குமே தனித்தனி இண்டிவிஜுவல் பேட்சாக இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ முதல்ல என்னைக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டடி பிளான் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி 9ஆம் தேதி ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? உங்களுக்கு மண்டே ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகும். அதே போல் பிப்ரவரி 14ஆம் தேதி முதல் தேர்வு எழுதுவீங்க. சரிங்களா? ஸோ படிக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை என்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே கம்ப்ளீட் பண்ணுவீங்க. மொத்தமாக எத்தனை நாளுக்கான ஸ்டடி பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 நாட்களுக்கான ஸ்டடி பிளான். இதில் மொத்தமாக எத்தனை தேர்வுகள் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி 24 தேர்வுகள் இருக்க போது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு 12 கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட்டாக இருக்க போது. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஏற்கனவே நடைபெற்ற டெட் சோசியல் சயின்ஸ் பேப்பர் 2 இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸில் என்னென்ன தேர்வுகள் நடைபெற்றதோ அதில் 12 கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இந்த டெஸ்ட் பேட்ச்லேயே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இது இல்லாமல் மினி டெஸ்ட், சரிங்களா, தமிழ்லையும் சோசியல் சயின்ஸ்லையும் நிறைய மினி டெஸ்ட் அப்டேட் பண்ணுவோம். அது ஒரு 15 தேர்வுகள். அது இல்லாமல் புக் பேக் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 20 தேர்வுகள். சரிங்களா? தமிழ்லையும் சோசியலில் முக்கியமாக இருக்கக்கூடிய டாபிக்ஸும் உங்களுக்கு புக் பேக் கொஷினும் மினி டெஸ்ட்டும் தனித்தனியாக அப்டேட் ஆகும். ஸோ ஓவராலாக இது எல்லாமே சேர்த்து 70 தேர்வுகள் பக்கம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரிங்களா? இதுவே மேக்ஸ் சயின்ஸ் ஜாயின் பண்ணும்போது 65 தேர்வுகள் பக்கம் இருக்கும். சோசியல் சயின்ஸ் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு சோசியலில் நிறைய சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு 70 தேர்வுகள் பக்கம் வந்துடும். சரிங்களா? ஸோ பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அந்த டேட் வரக்கூடிய 9ஆம் தேதி பிளான் ஸ்டார்ட் ஆகிடும், 14ஆம் தேதி தேர்வு ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட் தான். மொத்தமாக எவ்வளோ கேள்விகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8500 கொஷின்ஸ் நீங்கள் ஆன்லைன் தேர்வில் எழுதுவீங்க. 5 நாட்களுக்கு ஒரு தேர்வு, 5 days ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் இருக்குது. உங்களுக்கு ஸ்டடி பிளான் 3லேருந்து 4 நாளில் நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். டெட்டை பொறுத்தவரையும் நம்ம 82.5 வாங்கினா போதுமானது. இப்போ இந்த டைம் மதிப்பெண்களை குறைச்சிருக்காங்க. இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய டெட்டில் என்ன நோட்டிஃபிகேஷன் என்ன மதிப்பெண் கொடுக்குறாங்களோ அதுதான் நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். மேக்ஸிமம் 85 முடிய டார்கெட்டை நம்ம பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எப்படி படிக்கணுன்றதை தனி வீடியோவில் நான் சொல்கிறேன். மொத்தமாக 24 தேர்வுகள், 5 நாட்களுக்கு ஒரு தேர்வு அப்படின்னு பார்க்கும்போது 120 நாளில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரிங்களா? இதற்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முதல்ல ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1400 ரூபா. சரிங்களா? பேப்பர் 2 இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸ் ஜாயின் பண்ணும்போது 1400 ரூபா இருக்கும். சோசியல் சயின்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1400 ரூபா பே பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டேரெக்டாக அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு நீங்கள் கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்போம், அதை ஃபில் பண்ணிங்கன்னா போதுமானது. சரிங்களா? ஸோ என்னைக்குள்ளே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வரக்கூடிய முதல் தேர்வு 14ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்வுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. எப்போ வேணாலும் நீங்கள் தேர்வில் எழுத முடியும். அதே போல் ஒவ்வொரு டெஸ்ட்டும் 10 டைம்லையும் நீங்கள் திரும்பவும் அட்டன் பண்ணணும் அப்படின்னாலும் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைல் லேப்டாப் வச்சுருக்கேன் அப்படின்னா அதுலேயும் அட்டன் பண்ண முடியும். நீங்கள் ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கும், 120 days சோசியல் சயின்ஸ் பேப்பர் 2 டெட்டுக்கான கோர்ஸ் இருக்கும். டேரெக்டாக நீங்கள் அங்கேயே ஜாயின் பண்ணிக்க முடியும். ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்லேயே ரேங்க் மார்க் இது எல்லாமே ப்ராப்பராக அப்டேட் ஆகிடும். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே அப்டேட் ஆகிடும். எப்படி அப்டேட் ஆகும் அப்படின்றத நான் வீடியோலையும் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி முதல்ல பிளான் பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் கோர்ஸ் இருக்கும். டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத அதன் பிறகு பார்த்துலாம். முதல்ல பிளான் பார்த்துடலாம். சரிங்களா? பிளான் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணால் போதுமானது டெட்டை கிளியர் பண்ணுறதுக்கு அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 150 கேள்விகள் நமக்கு கேட்க போகிறாங்க. நம்மளுடைய டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 85 அப்படின்னு பிளான் பண்ணிக்கோங்க. பட் சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்க்கும்போது 82.5. பட் இந்த டைம் 75 வாங்கியிருந்தாவே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்ம சைக்காலஜியில் எவ்வளோ கொஷின் டார்கெட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கேள்விகளில் 15 கொஷின்ஸ். ஸோ ரெஃபர் பண்ண வேண்டியது பேப்பர் 2 நீங்கள் பிஎட் படிக்கும்போது என்ன பிடிஎஃப் ரெஃபர் பண்ணியிருப்பீங்களோ அதை ரெஃபர் பண்ணால் போதுமானது.
நம்ம டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு யூனிட் 1லேருந்து யூனிட் 7 வரையும் படிக்க வேண்டிய ஸ்டடி பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். அதற்கான டெஸ்ட்டும் ஆப்பில் அப்டேட் ஆகும். சரிங்களா? ஸோ எப்படி இருக்குன்றதையும் நான் சொல்லிடுறேன். அதே போல் தமிழில் 30 கேள்விகள், அதில் 25 நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். 6லேருந்து 10 வரையும் நல்லா படிச்சுனா போதுமானது. இங்கிலீஷை பொறுத்தவரையும் 30 கேள்விகள், 15 டார்கெட் பண்ண போகிறோம். 6லேருந்து 10 வரையும் நல்லா படிங்க. சோசியல் சயின்ஸை பொறுத்தவரையும் 60 கேள்விகள் கேட்க போகிறாங்க. நமக்கு 30 கொஷின் டார்கெட் பண்ண போகிறோம். இதை விட அதிகமாகவே வாங்க முடியும். பாதிக்கு பாதி தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 6லேருந்து 10 வரையும் டார்கெட் பண்ணுங்கள். சரிங்களா? இது டெட்டு தான், நம்ம தகுதி தேர்வு தான். இதுக்கு இவ்வளோ மதிப்பெண் வாங்கினா போதுமானது. சரிங்களா? ஓகே, உங்களுக்கு ஆப்பில் வந்து கோர்ஸ்க்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். இதே பிடிஎஃப்ல கோர்ஸ்க்கான லிங்க்கும் இருக்கும். ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணி படிக்கிறவங்க டேரெக்டாக ஆப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க ஆப்க்கான லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஃபீஸ் வந்து 1400 ஜிபே நம்பரும் கொடுத்துருக்கேன். பே பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். அதையும் ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ பிளான் பார்த்துக்கோங்க. பிளான் எப்படி உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நம்ம 30 கொஷின்ஸ் இருக்கும்போது நம்ம எந்த லெவலில் இருக்கோம், எக்ஸாம் பேட்டர்ன்லேயே இருக்கும் போது எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், நமக்கு சைக்காலஜி இருக்கும், அப்புறம் தமிழ் இருக்கும், அப்புறம் இங்கிலீஷ் இருக்கும், அப்புறம் சோசியல் சயின்ஸ் இருக்கும். இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். சோசியலில் 60 கொஷின் கேட்பாங்க, இங்கிலீஷில் 30 கொஷின் கேட்பாங்க, தமிழில் 30 கொஷின் கேட்பாங்க, அப்புறம் சைக்காலஜியில் 30 கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டெஸ்ட் பேட்சில் முதல்ல எடுத்தோடனே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் தேர்வுலேருந்து 8வது தேர்வுலையும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் எழுதுவீங்க. ஏற்கனவே நடைபெற்ற தேர்வுகள், இப்போ 2025 நவம்பரில் நடைபெற்ற தேர்வுக்கான கொஷின் பேப்பரை முதல்ல படிப்பீங்க. அதில் ஒரு 30 கொஷின். சரிங்களா? அப்புறம் தமிழில் ஒரு டேர்ம் படிப்பீங்க, இங்கிலீஷில் ஒரு டேர்ம் படிப்பீங்க, சோசியலில் ஒரு டேர்ம் படிப்பீங்க. சரிங்களா? அது முடித்த பிறகு மறுபடியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் 2ல் 2023 நடைபெற்ற தேர்வு, பிப்ரவரி மாதம் நடைபெற்ற ஷிஃப்ட் 1ல் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் படிப்பீங்க. அப்புறம் தமிழில் ஒரு டேர்ம், இங்கிலீஷில் ஒரு டேர்ம், சோசியலில் ஒரு டேர்ம் படிப்பீங்க. சரிங்களா? மறுபடியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒரு செட் படிப்பீங்க, தமிழில் ஒரு டேர்ம், இங்கிலீஷில் ஒரு டேர்ம், அப்புறம் சோசியலில் ஒரு டேர்ம் படிப்பீங்க. சரிங்களா? ஸோ இதே போல தான் அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு நீங்கள் படிச்சுட்டு போவீங்க. ஸோ கிட்டத்தட்ட சைக்காலஜி வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே 7வது டெஸ்ட் இருக்கு இல்லையா, 7, 8 முடிக்கும் போது 8வது டெஸ்ட் முடிக்கும் போது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட்டுக்கான முடிச்சுட்டு நம்ம சைக்காலஜிக்கு போயிடுவோம். ஏன்னா ஓரளவு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எப்படி படிக்கணும் அப்படின்றத ஒரு 7-8 டெஸ்ட் எழுதும் போது நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? கிட்டத்தட்ட 7லேருந்து 8 கொஷின் பேப்பர் பார்த்தாவே நமக்கு எப்படிலாம் கேள்விகள் கேட்குறாங்க, அந்த கேள்விகளில் என்ன மாதிரியான வினாக்கள் இருக்குது, தமிழ் எப்படி இருக்குது, இங்கிலீஷ் எப்படி இருக்குது, சோசியல் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப முக்கியமாக சைக்காலஜி கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அதுக்கு தான் சோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த கேள்விகளை ரொம்ப தரவாக படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? ஸோ எப்படி இருக்கும்போது உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 9லேருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டில் நம்ம கொஷின்ஸ் படிக்க போகிறோம். சரிங்களா? டெஸ்ட் நம்பர் 9 சைக்காலஜி யூனிட் 1, அடுத்து யூனிட் 2 டெஸ்ட் நம்பர் 10க்கு, டெஸ்ட் நம்பர் 11ல் சைக்காலஜி யூனிட் 3, டெஸ்ட் நம்பர் 12ல் சைக்காலஜி யூனிட் 4. இதே போல் ஒவ்வொரு யூனிட்டும் படிக்க போகிறீங்க. சரிங்களா? ஒவ்வொரு யூனிட்டுக்கு படிக்க வேண்டிய ஸ்டடி பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட ஸ்டடி பிடிஎஃப்பும் இருக்கும். அது உங்களுக்கு ஆப்பில் அப்டேட் பண்ணி தருவோம். அது நீங்கள் படிச்சுனா போதுமானது. பிஎட்ல ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த பிடிஎஃப் ரெஃபர் பண்ணியும் படிக்கலாம். சரிங்களா? இது இல்லாமல் முன்னாடி சொன்ன மாதிரி தமிழில் ஒரு டேர்ம் படிப்பீங்க, அப்புறம் இங்கிலீஷில் ஒரு டேர்ம் படிப்பீங்க, அப்புறம் சோசியலில் என்னென்ன படிக்கணுமோ அந்த லெசன்ஸை வந்து மென்ஷன் பண்ணிப்போம். எந்தெந்த யூனிட் படிக்கணுமோ அந்த யூனிட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். 8th கான்ஸ்டியூஷனில் யூனிட் 4லேருந்து 7 வரலையும், எக்கனாமிக்ஸில் யூனிட் 1லேருந்து 2 வரலையும், இந்த மாதிரி என்னென்ன படிக்கணுமோ அது எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டடி பிளான் மட்டுமே டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி ஸ்டடி பிளான் கேட்டவங்க, டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண கேட்டவங்க பிளானை பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா ஓவராலாக உங்களுக்கு எவ்வளோ தேர்வுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 தேர்வுகள் இருக்கும். கடைசி 3 டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். 21 தேர்வுகளையும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் லோயர் ஸ்டாண்டர்ட் நம்ம கவர் பண்ணியிருப்போம். 1வது, 2வது, 3வது, 4வது, 5வது இதையுமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பேன். சரிங்களா? ரிவிஷன் பண்ணுறதுக்கும் சரி, படிக்கிறதுக்கும் 4th ஸ்டாண்டர்டு இது எல்லாமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். 4th, 5th இது எல்லாமே படிக்கிறதுக்கு என்னென்ன படிக்கணுமோ அது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த லெவலில் படிச்சுன்னா போதுமானது. இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒரு 11 டெஸ்ட், 12 டெஸ்ட் இங்கே வந்துடும். சரிங்களா? இது இல்லாமல் சைக்காலஜி சொன்னோம் இல்லையா, சைக்காலஜி பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷனும் இருக்கும். இங்கே வந்து சைக்காலஜி டெஸ்ட் நம்பர் 9 போகும்போது யூனிட் 5லேருந்து 7 வரையும் ரிவிஷன் பண்ணுவீங்க. இதே சைக்காலஜி 8 அப்படின்னு பார்க்கும்போது யூனிட் 1லேருந்து யூனிட் 4 வரையும் ரிவிஷன் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி சைக்காலஜி ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும். ஒரு 7 யூனிட் நல்லா படிச்சுன்னா போதுமான சைக்காலஜியில். அதுக்கப்புறம் தமிழ் ரொம்ப தரவாக படிங்க. இங்கிலீஷ் 10th வரையும் நல்லா படிங்க. பட் டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு 11th 12th நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துருப்போம். அது வரையும் கவர் பண்ணிங்கனாலே ரொம்ப நல்லது. அதே கேள்விகள் அப்படியும் ரிப்பீட் ஆகலாம். பட் நமக்கு டெஸ்ட் பேட்சில் இருக்கிறதுல ஒரு 80% நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணினாவே
கண்டிப்பாக 85 மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கிடுவீங்க. இன்னும் சொல்ல போனால் டெஸ்ட் பேட்சில் கொடுத்துருக்கூடிய தேர்வுகளில் 15 தேர்வுகளையும் நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது இங்கே நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஒரு 8 தேர்வுகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் அப்புறம் சைக்காலஜி ஒரு 7. ஸோ டோட்டலாக 15. அதே போல் மற்ற சப்ஜெக்டில் தமிழ், இங்கிலீஷ், சோசியல் இதில் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே 10 கவர் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ இந்த லெவலில் படிக்கும்போது 15 தேர்வுகளுக்கு நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னாவே 85 கொஷின்ஸ் தாராளமாக போட்ட முடியும். பட் இது இல்லாமல் பிளான் பேஸ்டு டெஸ்ட்டு இல்லாமல் இன்னும் என்னென்ன தேர்வுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுலேயே வந்து பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ். சரிங்களா? சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு 12 தேர்வுகள் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 1 எந்த டேட்டில் நடந்த டெஸ்ட்டு, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கான தேர்வுகள். சரிங்களா? அதே போல் 12 தேர்வுகள் முடிஞ்ச பிறகு 12 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் எல்லாமே முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மினி டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. எதில்? தமிழ்லையும் சோசியல் சயின்ஸ்லையும். தமிழில் ஒரு 6 டெஸ்ட்டு, அப்புறம் சோசியலில் ஒரு 9 தேர்வுகள். சரிங்களா? ஸோ இங்கே ஒரு 15 தேர்வுகள் ஒரு மினி டெஸ்ட்டாக எழுதுவீங்க. சின்ன சின்ன டெஸ்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப முக்கியமான ஏரியாவில் இந்த கேள்விகள்லாம் கண்டிப்பாக தேர்வுகளில் வரும் அப்படின்ற மாதிரி 6லேருந்து 10 வரையும் நல்லா ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த மினி டெஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். சரியா? ஸோ இதெல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா புக் பேக் கொஷின்ஸ் வந்து டெஸ்ட்டாக இருக்கும். புக் பேக் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தேர்வுகளில் இடம்பெறும். சரிங்களா? அது ஒரு 12 தேர்வுகள் வரும். சரிங்களா? சாரி 20 தேர்வுகள் வரும். புக் பேக் கொஷின்ஸு தமிழும் அதே போல் சோசியலும், தமிழ் அதே போல் சோசியல் இது எல்லாமே சேர்ந்து புக் பேக் கொஷின்ஸ் ஒரு 20 தேர்வுகள் வரும். சரியா? ஸோ இது எல்லாமே நீங்கள் கவர் பண்ணும்போது இது ஒரு 24 தேர்வுகள், அப்புறம் புக் பேக் கொஷின்ஸ் டெஸ்ட் எல்லாமே ஒரு 35 தேர்வுகள். சரியா? ப்ரீவியஸ் இயர் ஒரு 12 டெஸ்ட். ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட தேர்வுகள் வந்து நீங்கள் நிறைய தேர்வுகள் எழுத நமக்கு நிறைய கொஷின்ஸை படிக்கிறதும் அதே கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிறதும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு எவ்வளோ தேர்வுகள் இருக்குது அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணி கிளியராக கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். இப்போ தேர்வுகளுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, டெஸ்ட் பேட்ச்க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, பிளான் பார்த்துட்டீங்க, பிளான் உங்களுக்கு ஓகேவாக இருக்குது, பிளான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, 5 நாட்களுக்கு ஒரு தேர்வுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. இப்போ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண பிறகு தேர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பில் இந்த மாதிரி கோர்ஸ் இருக்கும். சரிங்களா? இதில் பிளான், ஆன்லைன் டெஸ்ட், ஸ்டடி பிடிஎஃப் இதெல்லாமே அப்டேட் பண்ணிடுவோம். இந்த பிளானுக்கான ஸ்டடி பிடிஎஃப் ஆப்பில் இருக்கும். இந்த ஸ்டடி பிடிஎஃப் பேஸ் பண்ணி படிச்சுட்டு நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுதுவீங்க. எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான மார்க்ஸ் வந்து இங்கேயே அப்டேட் ஆகிடும். நீங்கள் என்ன மார்க் வாங்கிருக்கீங்க, என்ன ரேங்க் வாங்கிருக்கீங்க அப்படின்றது ஆப்லேயே அப்டேட் ஆகிடும். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாருடைய மார்க்கும் லீடர் போர்டில் அப்டேட் ஆகும். உங்களுடைய மதிப்பெண் என்ன அப்படின்றத இங்கே தெரிஞ்சிடும். டோட்டலாக எவ்வளோ கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, தவறான கேள்விகள் எத்தனை, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் வியூ சொல்யூஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் கொஷின்ஸை வந்து வியூ பண்ணி படிக்க முடியும். சரிங்களா? ஒரு பிடிஎஃப்ல எப்படி படிப்பீங்களோ அதே போல் திரும்பவும் கேள்விகளை அதற்கான பதில்களை நீங்கள் படிச்சுக்க முடியும். சரிங்களா? அடுத்து ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லையும் ஒவ்வொரு செக்ஷன்லையும் 30 கொஷின்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, சோசியலில் 60 கொஷின். ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். எழுதி முடிச்ச பிறகு எல்லா செக்ஷன்லையும் எவ்வளோ மார்க் வாங்கினீங்க, 30க்கு எவ்வளோ வாங்கினீங்க, 27 வாங்கினீங்களா, 20 வாங்கினீங்களா, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஆப்பில் இருக்குது. மற்றவங்க என்ன மார்க் வாங்கியிருக்காங்க, மற்றவங்களுடைய லெவல் என்ன, உங்களுடைய லெவல் என்ன, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்றத இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் சயின்ஸ் ஒரு கோர்ஸும் சோசியல் சயின்ஸ் ஒரு கோர்ஸ் இருக்கும். கோர்ஸில் டேரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பிடிஎஃப்ல அந்த கோர்ஸ்க்கான லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். இல்லை அப்படின்னா 9994359181 இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு வீடியோக்கு கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்மில் உங்களுடைய மொபைல் நம்பர் அதே போல் பேமெண்ட் பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணிட்டு எந்த கோர்ஸ் பேப்பர் 2ல் மேக்ஸ் சயின்ஸ்னால் மேக்ஸ் சயின்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, பேப்பர் 1னா பேப்பர் 1, பேப்பர் 2ல் சோசியல் சயின்ஸ்னால் சோசியல் சயின்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னைக்கு உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 14ஆம் தேதி தேர்வு அப்படின்னு சொன்னேன். பிப்ரவரி 13ஆம் தேதி நீங்கள் ஜாயின் பண்ண எல்லாருமே ஆட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? பட் பிளான் வந்து உங்களுக்கு 9th வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி சொன்னால் 9th முன்னாடியே ஆட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுறது 13ஆம் தேதி வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் 9th முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே 9th வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? பேட்சில். ஸோ முடிஞ்ச வரையும் முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. வீட்டிலேருந்து படிக்கிறவங்க சார் எனக்கு லேட்டாக ஜாயின் பண்ணுற அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. பட் அந்த டேட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பேக்லாகும் இருக்காது. சரியா? டைம் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
பிளானில் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்காமல் டெய்லியுமே படிக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு 4 hours 5 hours படிச்சுன்னா போதுமானது. 70 தேர்வுகள் இருக்க போது இந்த 70 தேர்வுகளை நீங்கள் அட்டன் பண்ணாவே போதுமானது. 70 தேர்வுகளை ஒரு 70 to 80% நீங்கள் படிச்சுட்டு அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பேப்பர் 1க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே பண்ணிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ மொபைல் நம்பர் இங்கே ஸ்க்ரீனில் இருக்கு இல்லையா, அந்த நம்பர். ஓகே, தேங்க்யூ.